ஹே நண்பா, நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம். ஸோ இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். நீங்கள் இன்ஸ்டாகிராமை ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் வந்து 12 ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறீங்க. இந்த 12 ஃபீச்சர்ஸ் வந்து உங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர்ஸ் தான். ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி அப்ளிகேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு 12 ஃபீச்சர்ஸ், இந்த 12 ஃபீச்சர்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு வாங்க முழுமையான அப்ளிகேஷனுக்குள்ள போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை சைன்இன் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை டேப் பண்ணி வைப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சஜஷன் ஃப்ரெண்ட்ஸோட நேம் லிஸ்ட் இதில் டிஸ்பிளே ஆகும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், ஆட் பட்டன். ஸோ நீங்கள் அதை ஆட் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு ஒரு மெசேஜ், நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் போகும். ஸோ அவங்க வந்து அதை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ டன் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் யூ ஹேவ் லைக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம டேப் பண்ணி அதில் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்து தெரியும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து நான் வந்து நிறைய ஃபோட்டோஸ்க்கு வந்து லைக் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் உள்ள ஃபோட்டோஸ் ஃபுல்லாக இதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணணும்னா அதை நீங்கள் ஒரு ஃபோட்டோவை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து ரெட் கலர் டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் வந்து இந்த ஃபோட்டோக்கு லைக் கொடுத்துருக்கேன். ஸோ இது மூலியமாக வந்து போஸ்ட் யூ ஹேவ் லைக்ட் ஆப்ஷனை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா எந்தெந்த ஃபோட்டோக்கு வந்து நீங்கள் வந்து லைக் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இன்ஸ்டாகிராம் செட்டிங்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் ஒரிஜினல் ஃபோட்டோஸ். இதில் என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் ஒரிஜினல் ஃபோட்டோஸ், சேவ் போஸ்டட் ஃபோட்டோஸ், சேவ் போஸ்டட் வீடியோஸ், இந்த 3 ஆப்ஷன் எனாபிளில் இருக்குது. நான் எனாபிளில் வச்சுருக்க என்னத்துக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய ஒரிஜினல் ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சேவ் போஸ்டட் ஃபோட்டோஸ், அதாவது நீங்கள் போஸ்டட் ஃபோட்டோ வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேவ் போஸ்டட் வீடியோஸ். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் சேவிங் வீடியோஸ் டு யுவர் ஃபோன் யூசஸ் மோர் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணும்போது உங்களுடைய ஃபோனோட ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக பயன்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மெசேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 விஷயங்களுமே ஒரு அருமையான ஃபியூச்சர். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரிஜினல் ஃபோட்டோஸ். அடுத்ததாக இன்ஸ்டாகிராம் செட்டிங்ஸில் வந்து சர்ச் ஹிஸ்ட்ரி, இது என்ன பயன்பாடு அப்படிங்கிறத டேப் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான விஷயங்களை சொல்கிறாங்க. அக்கௌண்ட்ஸ், லொக்கேஷன், ஹேஷ்டேக். இந்த 3 விஷயத்துக்காகவும் இந்த சர்ச் ஹிஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு சேவாக இருக்கும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணலாம். டேப் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஷுவர், கன்ஃபார்ம் அப்படின்னா எஸ் ஐ எம் ஷுவர், இல்லைனா கேன்சல். ஸோ நான் வந்து எஸ் ஐ எம் ஷுவர் டேப் பண்ணுறேன். நீங்கள் என்னென்னலாம் சர்ச் பண்ணீங்களோ அது ஃபுல்லாக உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் இன்ஸ்டாகிராம் செட்டிங்ஸில் செல்லுலார் டேட்டா யூஸ். ஸோ அதை நம்ம டேப் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபீச்சர் எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்கள் ஃபோன் டேட்டாவை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வரக்கூடிய ஃபோட்டோ, வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்கலி டவுன்லோட் கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது மூலியமாக உங்களுடைய டேட்டாவை லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு இந்த ஃபீச்சர் நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலியமாக உங்களோட டேட்டாவை அதிகப்படியாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்ததாக இன்ஸ்டாகிராம் செட்டிங்ஸில் பார்க்கக்கூடிய ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ். இது என்ன ஃபியூச்சர், இது எதுக்காக பயன்படுது டேப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷோ ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ். ஸோ இந்த ஃபியூச்சர் எனாபிளில் நான் வச்சுருக்கேன். எதுக்காக நான் எனாபிளில் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அலோ அக்கௌண்ட்ஸ் யுவர் ஃபாலோ அண்ட் எனி ஒன் யுவர் மெசேஜ் டு சி வென் யூ வேர் லாஸ்ட் ஆக்டிவ் ஆன் இன்ஸ்டாகிராம் ஆப்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை எனாபிள் பண்ணுறது மூலியமாக நீங்கள் கடைசியாக உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் எத்தனை மணிக்கு நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த ஃபியூச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை இந்த ஃபியூச்சரை வந்து எனாபிள் பண்ணாமல் டர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க வாய்ப்பே இருக்காது. ஸோ அந்த ஃபியூச்சர் தான் இந்த ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ். ஸோ ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸை வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கனால மற்றவங்களுக்கு உங்களோட விஷயங்கள் தெரியும், அவங்களோட விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அடுத்ததாக இன்ஸ்டாகிராம் செட்டிங்ஸில் நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் கமெண்ட் கண்ட்ரோல்ஸ். ஸோ இந்த ஃபியூச்சர் எதுக்காக பயன்படுது டேப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அலோ கமெண்ட்ஸ் ஃப்ரம், பிளாக் கமெண்ட்ஸ் ஃப்ரம், ஹைட் அஃபென்சிவ் கமெண்ட்ஸ், மேனுவல் ஃபில்டர். ஸோ இந்த இதில் வந்து 4 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வரக்கூடிய கமெண்ட்ஸ் யார் யார்ட்டெல்லாம் செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் எவ்ரி ஒன் செட் பண்ணிங்க. பிளாக் கமெண்ட்ஸ் ஃப்ரம், அதாவது பர்டிகுலர் நபர்கிட்டருந்து ரிசீவ் ஆகக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப
வருத்தப்படக்கூடிய கமெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா அவங்கள வந்து நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட் கமெண்ட்ஸ், அஃபென்சிவ் கமெண்ட்ஸ், அதாவது சில கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கொச்சையான கமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஹைட்னு செட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ஃபில்டர். ஸோ மேனுவலாக நீங்கள் வந்து செட் பண்ணக்கூடிய ஒரு வசதியும் இந்த கமெண்ட்ஸ் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இன்ஸ்டாகிராம் நம்ம பார்க்க வர ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ஆஃப் யூ. ஸோ அதை டேப் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா சூஸ் ஹவ் யூ வாண்ட் ஃபோட்டோஸ் ஆஃப் யூ ஆடட் டு யுவர் ப்ரொஃபைல். உங்களோட ப்ரொஃபைலில் வந்து உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் எப்படிலாம் ஆட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபியூச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆட் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணணும் நினச்சிங்கன்னா இந்த ஃபியூச்சர் எனேபிள் பண்ணி வச்சுங்க. ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது எப்படிலாம் செட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இன்ஸ்டாகிராமில் உள்ள அக்கௌண்ட்டே வந்து நிர்வகிக்கும். அதுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆட் ஆட்டோமேட்டிக்கலி அப்படிங்கிறது. ஹைட் ஃபோட்டோஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை நம்ம டைப் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ஆஃப் யூ வென் பீப்பிள் டேக் யூ இன் ஃபோட்டோஸ் தே வில் அப்பியர் ஹியர். அதாவது உங்களுடைய ப்ரொஃபைலோட ஃபோட்டோவை யாராவது டேக் பண்ணாங்கன்னா அவங்க இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆவாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா லிங்க்டு அக்கௌண்ட்ஸ். ஸோ உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் எத்தனை அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம லிங்க் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். லிங்க்டு அக்கௌண்ட்ஸ். ஸோ அதை நம்ம டைப் பண்ணுவோம். இதில் அனுமதிக்கப்பட்ட சோஷியல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், டம்ளர், அமீபா, OK.ru. ஸோ இந்த 5 சோஷியல் அக்கௌண்ட்ஸை வந்து இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ தற்சமயம் நான் வந்து ஃபேஸ்புக்கை வந்து இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக இன்ஸ்டாகிராம் செட்டிங்ஸில் நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன். ஸோ அதை நம்ம டைப் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ரிக்வயர் செக்யூரிட்டி கோட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அதை எனேபிள் பண்ண போகிறோம். டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. டர்ன் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரில் 6 டிஜிட் கன்ஃபர்மேஷன் நம்பரை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி கொடுத்து டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ இருக்கும். ஸோ நீங்கள் அதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷூட் யுவர் பேக்கப் கோட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் பேக்கப் கோட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷூட் எடுத்துக்கலாம். இதுக்கு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷூட் ஆஃப் யுவர் பேக்கப் கோட்ஸ் ஹேஸ் பீன் ஆடட் இன்டு உங்களோட ஃபோனோட கேலரியில். காப்பி கோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கலாம். பேக்கப் கோட்ஸ் காப்பி டு கிளிப் போர்டு. ஸோ இந்த காப்பி இது வந்து உங்களுக்கு வந்து கிளிப் போர்டில் சேவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக் ஸ்க்ரீன்ஷூட். இந்த ஃபோனோட ஸ்க்ரீன்ஷூட்டையும் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் அதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷூட் ஆஃப் யுவர் பேக்கப் கோட்ஸ் ஹேஸ் பீன் ஆடட் டு யுவர் ஃபோன் கேலரி. ஸோ எல்லா விஷயங்களையுமே வந்து உங்களுடைய ஃபோனோட கேலரியில் ஆட்டோமேட்டிக்கலி சேவ் ஆகிடும். ஸோ அங்கேருந்து உங்களுடைய பேக்கப் கோடை யூஸ் பண்ணிக்கலாம். அருமையான ஃபியூச்சர், பயன்படுத்தி பாருங்கள். அடுத்ததாக இன்ஸ்டாகிராம் செட்டிங்ஸில் நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் டேட்டா டவுன்லோட். ஸோ நம்ம அதை இப்போ டேப் பண்ணி பார்ப்போம். டேப் பண்ணும்போது இப்போ நீங்கள் பார்க்குற டவுன்லோட் யுவர் டேட்டா, அதாவது உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் உள்ள எல்லா டேட்டாவையும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் மூலியமாக உங்களுடைய அந்த டேட்டாவை வந்து ஈஸியாக நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். கெட் அ காப்பி ஆஃப் வாட் யூ ஹேவ் ஷேர்ட் ஆன் இன்ஸ்டாகிராம். அதாவது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய டேட்டாவை என்னெல்லாம் ஷேர் பண்ணிக்கிங்க அது எல்லாத்தையும் ஒரு காப்பியை நம்ம எடுத்துக்கலாம். அது எப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி மூலியமாக எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் டவுன்லோடு கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம அதை டேப் பண்ணுறோம். டேப் பண்ணும்போது என்டர் யுவர் இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்ட் ஃபார் யுவர் அக்கௌண்ட் அப்படி கொடுத்துருவோம். ஸோ இதில் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக இன்ஸ்டாகிராம் செட்டிங்ஸில் நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் லாங்குவேஜ். ஸோ இந்த லாங்குவேஜில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டேப் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, ஃபாரின் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ நம்மளுடைய மொழி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய மொழி இதில் இல்லை. ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மொழி இருந்துச்சுன்னா ஸோ நான் அதை செலக்ட் பண்ணி இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட மொத்த செட்டிங்ஸையும் உங்களுடைய மொழிக்கு மாற்றிக்கலாம். இப்போதைக்கு இந்த இன்ஸ்டாகிராமில் தமிழ் மொழி இல்லை, ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஸோ லாங்குவேஜில் இது ஒரு ஆப்ஷன் இருக்குது, பயன்படுத்தி பாருங்கள். நண்பர்களே, இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இன்ஸ்டாகிராம். ஸோ இன்ஸ்டாகிராமை பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முழுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த 12 ஃபீச்சர்ஸில் உங்களுக்கு பிடிச்சமான ஃபீச்சர்ஸ் எது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.